நமக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரெண்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அண்ட் தெருமுனையிலேயே பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. அண்ட் ஸ்கூல் பஸ்லாம் வந்து உங்கள் வீட்டு வாசல்லையே நிற்கும். அப்படி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த புது அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு 2 BHK வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க, கீழே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோ பாருங்கள், இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நிற்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் அதுவும் தெரியுது பாருங்கள், அது உங்களுக்கு கலைமகள் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதுதாங்க. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் விஜய். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் வந்துடுங்க. சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரோக்கரேஜே இல்லாமல் டேரக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கும். சென்னையில் எங்கே ப்ராப்பர்ட்டி பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எனக்கு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஏன்னா நமக்கு பக்கத்தில் 1 இல்லை 2 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே லொக்கேட்டாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணனூரில் அங்கே தான் இருக்கிறோம். அண்ணனூரில் தென்பவாணி நகர், அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 850 மீட்டருக்குள்ளே தாங்க அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் வித்தின் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா திருமுல்லைவாயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. 1 இல்லை 2 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் இந்த தெருமுனையிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலைமகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து நிறைய ஸ்கூல் பஸ் போயிட்டு வரதையும் நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் தான், அதுவும் ஒரு அழகான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே 2 BHK வீடுகள் தாங்க. அண்ட் குறிப்பாக அம்பத்தூர் டு ஆவடி ஸ்ட்ரெச்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டியை யார் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SP ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க சென்னை அம்பத்தூர் லொக்கேஷனில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல்லே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த புது அப்பார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாங்க. ஆக்சுவலி முக்கியமான விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து செங்கலில் கட்டின அப்பார்ட்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே 2 BHK வீடுகள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டு +3 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 ஃப்ளோருக்கு 2 வீடுகள் தான். கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ப்ரைவசியோட எதிர் வாசப்படி இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங் தாங்க எல்லா வீடுகளுமே. ஆக்சுவலி புது அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வாங்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோரில் பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பாருங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்கிங் கேட் நல்லா வைடராக வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங், அதுவும் கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்குது, மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது. அண்ட் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா செட் பேக்கு சுற்றி உங்களுக்கு 5 அடிக்கு ப்ராப்பராக வந்து செட் பேக் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். ஏன்னா வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லிஃப்ட் தேவை. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிக்கு CCTV கேமராவும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கம்ப்ளீட் ப்ரைவசி. நான் சொன்னீங்களே எதிர் வாசப்படி இருக்காது. பாருங்கள், சவுத் ஃபேஸிங்கு அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கு லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் இங்கே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸ்ட்ரீட் வியூ பால்கனியோட ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய வீடு. எந்த லைட்டுமே இல்லாமல் தான் இந்த வீடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ளே இருக்குது, வென்டிலேஷன் உள்ளே இருக்குது, நீங்கள் கண் கூட பார்க்கணும். அதுக்காக தாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது 2 BHK வீடுங்க. இப்போ நம்ம லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல. அண்ட் இந்த வீட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 896 ஸ்கொயர் ஃபீட்டு. UDS வந்து 45% கொடுக்குறாங்க. வாங்க ஒவ்வொரு ஸ்பெக்காக பார்த்துடலாம். லிவிங் ஏரியா ஸ்பேஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி யூனிட் வந்துருங்க. அதுக்கான சுவிச்சஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPSC விண்டோ வெஸ்டா பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சேஃப்டி கிரில்லுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷோபாக தாராளமாக போட்டுக்கலாம். அண்ட் இங்கே நீங்கள் டைனிங் டேபிளும் போட்டுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு காமன் பாத்ரூம் லிவிங் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல வாஷ் பேஷன் வந்துடும் நினைக்கிறேன். அண்ட் ஒயரிங் கூட என்ன பிராண்டு, எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட் பிராண்டில் தாங்க ஃபுல்லாகவே ஒயர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூட பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் பெட்ரூமு இங்கே ஒரு கிங் சைஸ் காட் போட்டுக்கலாங்க தாராளமாகவே. வென்டிலேஷனுக்காக 2 சைட்லேயுமே வந்து ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்கும் இருக்குது, இது ஸ்ட்ரீட் வியூலையும் இருக்கிறதுனால வந்து எப்பயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் வெளிச்சம் ரொம்பவே நல்லா வரும். எந்த லைட்டுமே போடாமல் எடுத்துகிட்டு இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வந்து ஷெல்ஃபு லேப்டும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடு. நம்ம கிச்சன் ஏரியா பார்த்துடலாம். கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்க பார்த்து தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வால் டைலும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு காஃபி தீமில் பண்ணியிருக்காங்க. அந்த காஃபி கலரில் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ப்ராப்பராக ஜன்னல் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அண்ட் ஷெல்ஃபு லேப்டாப் அதுவுமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடல் கிச்சன் அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2வது பெட்ரூம், வாங்க அதையும் பார்க்கலாம். 2வது பெட்ரூம் இதுவும் நல்லா ஸ்பெஷலாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து அதுவும் ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. ஒரு 2 பெட்ரூமு, ஒரு காமன் பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிவிங் ஏரியா, டைனிங் ஏரியான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதெல்லாமே நோட் பண்ண வேண்டிய ஸ்பெக்ஸ். அதுவும் நல்ல லொக்கேஷன், ரயில்வே ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு ஷெல்ஃப் இந்த இடத்துல ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க. இங்கே லேப்டு, நான் அட்டாச் பாத்ரூம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வால் டைல், ஃப்ளோர் டைல் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க 2 பெட்ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு. அண்ட் ஒரு அழகான ஸ்ட்ரீட் வியூ பால்கனியும் அழகாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சேஃப்டிங்க வந்து ஹேண்டிலும் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வாங்க மொட்டை மாடி போயிட்டு இந்த லொக்கேஷனை சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரியூ பார்த்துடலாம். நம்ம மொட்டை மாடி வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோ பாருங்கள், இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நிற்குது இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன். எவ்வளோ பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்கூல் சொன்னல அதையும் காட்டுறேன். அந்த ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. அண்ட் அதுவும் தெரியுது பாருங்கள், அது உங்களுக்கு கலைமகள் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதுதாங்க. உங்களுக்கு இங்கே வெதர் கோஸ்ட் டைலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியில் போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டி. வாங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். உண்மையிலே வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நீங்கள் வீடு பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அது மட்டும் பஸ் ஸ்டாப் இருக்குது. இப்படி ஒரு நல்ல லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டில் பார்க்குறீங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி வாடகை விடணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கண்டிப்பாக நல்ல வாடகை வருமானம் வரும். அப்படி ஒரு லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ இந்த ரேட்டு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி, கார் பார்க்கிங் ஆல் இன்க்ளூசிவ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 57 lakhsங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தாங்க எக்ஸ்ட்ரா வரும். ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேங்க் லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல லொக்கேஷனில் இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. தேங்க்யூ.